அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய நம்பர் 1 வாட்டர் ஹீட்டர் அப்படிங்கிற இடத்த பிடிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஹேவல்ஸ் அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏகப்பட்ட காரணங்கள், பட் எல்லாமே நம்பர் 1 இடம் வரதுக்காக மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்முடைய ஹேவல்ஸ் வாட்டர் ஹீட்டர். எதுக்காக நம்ம ஹேவல்ஸ் வாட்டர் ஹீட்டர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு 12 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா இந்த சார்ட் போர்ட்ல நம்ம பார்க்க போறோம். உண்மையிலே ஹேவல்ஸ் வாட்டர் ஹீட்டர்ல உள்ள அந்த டெக்னாலஜி வேற எந்த பிராண்ட்லையுமே இருக்காது. ஸோ அதுக்காக தான் ஹேவல்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப ரொம்ப டாப் பிராண்டா இருக்காங்க. அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, பொதுவாக ஒரு வாட்டர் ஹீட்டர் எடுத்துட்டாலே அதில் நம்ம எந்த மாதிரியான தண்ணி வேணாலும் உள்ளே கொடுத்துட்டே இருப்போம். சில இடங்கள் மெட்ரோ வாட்டர் போகும், சில இடங்களில் போர் வாட்டர், சில இடத்துல தண்ணி உப்பாக இருக்கும். இது மாதிரியான தண்ணி தான் டேங்குக்குள்ளே போயிட்டே இருக்கும், ஸ்டோரேஜ்குள்ளே. பட் எந்த மாதிரியான தண்ணியாக இருந்தாலுமே டேங்க் பாதிக்க கிடையாதுல்ல. அதுக்காக தான் இந்த டேங்க் ஸ்டில் டேங்க். இந்த டேங்கோட உள்பகுதியில் நம்ம கொடுத்துருக்க ஒரு கோட்டிங் தான் ஃபெரோகிளாஸ் கோட்டிங். அந்த ஃபெரோகிளாஸ் கோட்டிங் இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராடனரி மெட்டீரியல் மூலமாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபெரோகிளாஸ் கோட்டிங் இருக்கறனால டேங்குக்குள்ளே எது மாதிரியான உப்பு தண்ணி போனாலும் சரி, இல்லை மெக்னீஷியம் இது மாதிரியான சுண்ணாம்பு அதிகமாக உள்ள தண்ணி போனாலும் சரி, டேங்கோட உள்பக்கத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஸோ லீக்கேஜ் ஆகிற சான்ஸ் கிடையாது. ஸோ இது ஃபெரோகிளாஸ் கோட்டிங் டெக்னாலஜி உள்ள டேங்க். ரெண்டாவது, இப்போ டேங்க் சேஃப் ஆகிடுச்சு. பட் டேங்க்குள்ளே இருக்கிற இன்னொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் உள்ள ஹீட்டிங் எலிமெண்ட். ஹீட்டிங் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டும் எப்பவுமே தண்ணிக்குள்ளே தான் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுவும் கரோஷன் ஆக சான்சஸ் இருக்குல்ல. பட் இதையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்முடைய ஹேவல்ஸோட வாட்டர் ஹீட்டர் எல்லா மாடலுமே இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டோட இந்த ராட் இருக்கு பார்த்தீங்களா, இதுலேயும் அகைன் ஒரு கிளாஸ் கோட்டிங் கொடுக்குறாங்க. அதோட பேர் இன்க்ளாய் கிளாஸ் கோட்டிங். இது மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஹீட்டிங் எலிமெண்ட்டும் ரொம்ப சேஃப் ஆகிடும். தேர்ட், இப்போ நிறைய வீடுங்களில் ப்ளக் பாயிண்ட் 15 ஆம்ஸ் ப்ளக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் 100% இல்லை 2% எப்பயாவது அதோட ஹெட் பாயிண்டில் கரண்ட் லீக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஹேவல்ஸோட வாட்டர் ஹீட்டரில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஷாக் சேஃப் ப்ளக்குங்கிற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இதுதான் ப்ளக் பண்ணி வச்சுருப்போம் அந்த 15 ஆம்ஸில். ஒருவேளை அந்த ப்ளக்கில் இருந்து எர்த் லீக் ஆகுது, கரண்ட் லீக் ஆகுது அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஹீட்டருக்கு போகிற பவரை இது ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் பண்ணிடும். அப்போது வாட்டர் ஹீட்டர்லேருந்து வர தண்ணியில் எர்த் அடிக்கிறதுக்கோ ஷாக் அடிக்கிறதுக்கோ சான்சஸ் கிடையாது. இது நம்மளுடைய ஹேவல்ஸோட வாட்டர் ஹீட்டரில் அவைலபிள். ரெண்டாவது, கண்டினியூஸாக நம்ம வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒயர் எல்லாமே 15 ஆம்ஸாக, பொதுவாக ஒரு சில பிராண்டோட ஒயர் எல்லாமே ரொம்ப தின்னாக கொடுத்துருப்பாங்க. சீக்கிரமாக சூடாகிட்டே இருக்கும் இந்த ஒயரை தொட்டு பார்த்தீங்கன்னா. பட் ஹேவல்ஸோட வாட்டர் ஹீட்டரில் இந்த ஒயரிங் எல்லாமே ஃபயர் ரிடர்டன்ட் பவர் கார்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த காரணத்தை கொண்டும் தீப்பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் கிடையாது, டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்ஸ் கிடையாது. அது மாதிரியான ரொம்ப சேஃபான பவர் கார்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட். வாட்டர் ஹீட்டர் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டு கம்மியாக செலவாகிறதுக்கு தெர்மோஸ்டாட் பக்காவாக ஒர்க் ஆகணும். அதில் ஃபஸ்ட்டு தெர்மோஸ்டாட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்லரி பேஸ்டு தெர்மோஸ்டாட் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரியான தெர்மோஸ்டாட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அக்யூரசி ரொம்ப கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 75 டிகிரி சென்டிகிரேட். இந்த டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தெர்மோஸ்டாட் வாட்டர் ஹீட்டரோட பவரை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கும். இது ஃபஸ்ட்டு தெர்மோஸ்டாட். இதுதான் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற நாபில் இந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 25 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 75 டிகிரி வரைக்கும் நமக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகும். ஓகே, ஒருவேளை இந்த தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகலைன்னா தண்ணி கொதிச்சுட்டே இருக்குமே, அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய ஹேவல்ஸில் அகைன் இன்னொரு ஆட்டோ கட் ஆஃப் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு கேப்லரி டெக்னாலஜி உள்ள ஆட்டோ கட் ஆஃப். இதுவும் கைண்ட் ஆஃப் சேஃப்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. கைண்ட் ஆஃப் தெர்மோஸ்டாட் தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஒருவேளை தண்ணி இந்த 75 தாண்டி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இந்த 100 டிகிரி சென்டிகிரேட் ரீச் ஆகிடுச்சுன்னா இந்த தெர்மோஸ்டாட் ஒர்க் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக பவரை ஷட் டவுன் பண்ணி கொடுத்துரும். இந்த ரெண்டுமே ரொம்ப யூனிக்கான விஷயம். அதுலேயும் இந்த ரெண்டாவது கட் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப யூனிக்கான விஷயம். நிறைய கம்பெனியில் இது கொடுத்துருக்க மாட்டாங்க. அடுத்து இந்த சேஃப்டி வால்வ். ஒவ்வொரு வாட்டர் ஹீட்டருக்குமே இது மாதிரியான ஒரு வால்வ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கோல்டு வாட்டர் உள்ளே போகுது பார்த்தீங்களா, ஸோ அதில் தான் இது இருக்கும். வெளியவே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட்டு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விஷயத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், உள்ளுக்குள்ளே சில இடங்களில் செம்மண் கலரில் தண்ணி போயிட்டே இருக்கும். அப்போது டேங்கோட உள்பக்கத்தில் அழுக்கு சேர்ந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ இந்த லிவர் மாதிரி ஒன்று இருக்கும் மெல்லிசா பிளாஸ்டிக்கில். இது ஜஸ்ட்டு இழுத்து விட்டுட்டாங்கன்னா வாட்டர் ஹீட்டரில் ஸ்டோரேஜில் உள்ள அந்த தண்ணிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெளியில் வந்துடும். இது வழியாக வெளில கொட்டிக்கிட்டே இருக்கும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஹைரைஸ் பில்டிங்.
ஹைரைஸ் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடுக்கு மாடியிலேருந்து, ஒரு 30 அடுக்கு மாடியிலேருந்து, 15 அடுக்கு மாடியிலேருந்து, கடைசி மாடியிலேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தண்ணி வரும்போது ரொம்ப ஃபோர்ஸாக வரும். அது மாதிரி ஃபோர்ஸ் அதிகமாகும் போது ப்ரெஷர் தாங்கலை அப்படின்னா அந்த அடிஷ்னல் ப்ரெஷரை இது வழியாக அந்த வாட்டர் வெளில வந்துடும். ஸோ இது டேங்கை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வால் கொடுக்குறாங்க. தேர்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது மாதிரி இந்த தெர்மோஸ்டெட்லாம் கொடுக்குறோம், டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது உள்ளுக்குள்ளே ஸ்டீம் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அப்போது வந்து உள்ளுக்குள்ளே வந்து ப்ரெஷர் அதிகமாகும். அந்த ப்ரெஷரும் இது வழியாக ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 3 பர்பஸ்க்காக தான் இந்த சேஃப்டி வால் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒவ்வொரு வாட்டர் ஹீட்டர்லையுமே. நெக்ஸ்ட்டு வாட்டர் ஹீட்டர் குளிக்கும்போது கண்டிப்பாக தண்ணி எல்லாமே இந்த மாதிரி கண்ட்ரோல் நாப்லாம் கொடுத்துருப்பாங்க. எல்லா மாடலுமே கண்ட்ரோல் நாப் இருக்கும். இதில் வந்து பட்டன் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ஹேவல்ஸோட வாட்டர் ஹீட்டரில் எது மாதிரியான நாப் சிஸ்டம் இருந்தாலும் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் பேனலாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தண்ணி பட்டாலோ ஸ்டீம் பட்டாலோ இந்த இடத்துல உள்ள எந்த ஒரு நாப் கைண்ட் ஆஃப் பேனலுமே டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த ஏரியாவில் வர கண்ட்ரோல் எல்லாமே ஒரு வாட்டர் ப்ரூஃப் IPX4 ஸ்டாண்டர்ட். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் உள்ள வாட்டர் ப்ரூஃப் பேனல். அடுத்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, பட் தண்ணியோட ஹீட்டை எவ்வளோ நேரம் மெயின்டைன் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு அந்த வாட்டர் ஹீட்டரில் யூஸ் பண்ணுற பஃபோட திக்னஸ் முக்கியம். நம்ம யூஸ் பண்ணுற பஃப் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேங்கோட வெளிப்புறத்தில் 4 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பஃப் கொடுத்துருப்பாங்க. அந்த பஃப்புங்கிறது இது மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். இதோட அளவு பேஸ் பண்ணி தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணியோட ஹீட்டு தாங்குகிற தன்மை நமக்கு தெரிய வருது. ஸோ இதோட திக்னஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும். அகைன் சொல்கிறேன், மினிமம் 4 சென்டிமீட்டர், மேக்ஸிமம் வந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் இதோட திக்னஸ் இருக்கும். டேங்கை சுற்றி இருக்கும். அதனால் ஒருவேளை கரண்ட் போகிற சமயத்தை கூட உள்ளுக்குள்ளே உள்ள தண்ணியோட ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரத்துக்கு வந்து சேம் ஒரு மினிமம் வார்ம் வாட்டராவது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த பஃப் திக்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நிறைய கம்பெனியில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வர இந்த வேர்ல்ட் ஃப்ளோ டெக்னாலஜி தான். இந்த லைன் எங்கே வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நமக்கு கோல்டு வாட்டர் ஒரு வாட்டர் ஹீட்டருக்குள்ளே உள்ளே போகுது பார்த்தீங்களா, அப்போது டேங்கோட உள் பக்கத்தில் தான் இந்த டிசைன் கொடுத்துருப்பாங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா மேலோட எட்ஜ் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வழியாக தான் வந்து அந்த ஆம்பியன்ட் வாட்டர், கோல்டு வாட்டர் வந்து ஸ்டோரேஜில் போயிட்டு கலந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இதில் இருந்து நமக்கு ஃபுல்லாக ஒரே அடியாக தண்ணி வெளில வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி சூடான தண்ணி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை தண்ணி வந்து சூடான தண்ணியில் மிக்ஸ் ஆகும்போது வேகமாக அந்த சூடு வந்து குறைஞ்சிரும். பட் இங்கே ஸ்ப்ரே மாதிரி தான் ஆல்ரெடி உள்ளே இருக்க தண்ணியில் மிக்ஸ் ஆகும்போது உள்ளுக்குள்ளே உள்ள தண்ணியோட சூடு அப்படியே இருக்கும். ஸோ தண்ணி வந்து இனிஷியலாக வர வர நமக்கு வெதவெதன்னு வந்துட்டு சீக்கிரமாக சூடான தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இது ஹேவல்ஸில் உள்ள ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர்ஸ். நிறைய கம்பெனியில் இந்த டெக்னாலஜி கிடையாது. அடுத்து இதில் வர டியூப்ஸ் எல்லாமே ஜென்யூனான இன்லெட் அவுட்லெட் டியூப் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியலாக தான் இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்லெட் அவுட்லெட் இந்த மாடலில் வர ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் நிறைய நம்மளுடைய ஸ்டோரேஜ் மாடலுக்கு இது வந்துடும். அடுத்து நம்மளுடைய வேரண்டி. நீங்கள் ஹேவல்ஸுடைய எந்த ஒரு வாட்டர் ஹீட்டர் எடுத்தாலுமே இன்சுலேஷன் ஃப்ரீ தான். ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் எது எடுத்தாலுமே ஃப்ரீ இன்சுலேஷன் தான். இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னென்னா, வேரண்டி 7 வருஷம் இதோட டேங்க்குக்கு வேரண்டி இருக்குது, 4 வருஷம் இதோட ஹீட்டிங் எலிமெண்ட்டுக்கு வேரண்டி இருக்குது, 2 வருஷம் ப்ராடக்ட் வேரண்டி இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் உள்ள மாடல் தான் நம்மளுடைய ஹேவல்ஸோட வாட்டர் ஹீட்டர்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் வந்து சேர்ந்து இருக்கனால தான் இன்றைக்கி இந்தியாவில் த மோஸ்ட் வாண்டட் பிராண்டடாக நம்மளுடைய ஹேவல்ஸோட வாட்டர் ஹீட்டர் இருக்குது. தேங்க்யூ.